உறங்கும் போதும் நாளை என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம்னு நினச்சி தூங்கினா மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். இப்போ 350 கன்று வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் எல்லா கண்ணும் வரன்னு சொல்ல முடியாது. அது எப்படியும் 50 கன்று போகும். அதுக்கப்புறம் வைரஸ்ங்கிற நோய் தான் நமக்கு ரொம்ப பெரிய கொடுமையானது. அந்த வைரஸ் தான் மறந்து இல்லை. யூடியூப்பை பார்த்து சொல்லுவாங்க, சைனாக்காரன் அப்படி பண்ணலாம் நம்மளும் பண்ண முடியாதுன்னு இருக்குது. இப்படி பண்ணால் அவார்டு வந்துட்டு போகுது. ஒரு அமுக்கில் வழி வந்துட்டா இவர் போடுறாரு. இவர் வந்து நம்ம ஏரியாக்காரர் புதுசாக படிக்கிறது தான். அது அப்போ தான் பார்த்தோம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் வந்து பப்பாளி கன்று வச்சுட்டு இருக்கோங்க. அதாவது பல்லாரிகள் நம்ம யாருக்குன்னு சொல்லியிருந்தோமா, பப்பாளி கன்று வைப்போன்ட்டு, அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ புதிய ஒரு முறையில், அதாவது இப்போ இது உள்ள தோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நாற்றுப்புறம் வம்பா போயிடும். இது வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லி தந்தார் இந்த மாதிரி முறையை. இது பைப்பு போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. அது எப்படின்னு வாங்க பார்ப்போம். கரெக்டாக இருக்குமா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? என்ன எல்லாரும் பைப் எடுத்துட்டு என்ன சின்ன பையன் மண்ணு தோண்டியில் எடுத்து நினைச்சாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதுல பப்பாளி வைக்கிறதுக்காண்டி தான் நம்ம இவ்வளவு பண்ணதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பப்பாளி நாற்று கிடைக்கலன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பப்பாளி நாற்று கிடைச்சிட்டுங்க. அந்த இருக்கு பார்த்தாங்களா நாற்று இருங்க, நான் எடுத்து காமிக்கேன். என்ன இருக்கு பார்த்தாங்களா? இதுதாங்க நம்ம ரெட் லேடி பப்பாளி. இங்கே ஆலங்குளம் நர்சரியில் நம்ம சொல்லியிருந்தோம். இது இவ்வளோ நாளாக கிடைக்கல, இப்போ தான் கிடைச்சிருக்கு. அதுவும் நாற்று சின்ன நாற்று தான், கட்ட நாற்றாக தான் இருக்குது. இது ஒரு நாற்றோட விலை வந்து 55 ரூபா சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே வந்து சேர 57 ரூபா 58 ரூபா விழுந்துருங்க. ஏன்னா ஆட்டோ வாடகை அப்படி இப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதனால் 57 ரூபா விழுந்துரும். இப்போ இதை வந்து இப்போவே வச்சு ஆகணும். ஆனால் மண்ணை தோண்டி தான் வைக்கணும்னு பார்த்தோம். மண்ணை தோண்டி வச்சோம்னா இப்போ இங்கே பாருங்களேன், இவ்வளோ காடு இருக்குது. இதில் நீங்கள் மண்ணை தோண்டி வச்சிங்கன்னா 4 நாற்று வம்பா போயிடும். அதுக்கு தான் எங்கள் அப்பா வந்து ஒரு எளிய வழியாக சொன்னார். இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்து, அந்த ஒரு பிவிசி இருக்குது பார்த்தீங்களா, பிவிசி, இது வந்து 2 இன்ச்சு பைப்பு. இந்த 2 இன்ச்சு பைப் எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குமா, இப்படி அமைக்கும் போது இவ்வளோ பேருக்கா கரெக்டாக இருக்கும். மண்ணும் அது மாதிரி வெளியே வந்துடுதா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் விழுந்துட்டா. இப்போ இந்த கண்ணை வந்து கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு ஓப்பனில் காமிக்கேன். இவ்வளோ போதா. இப்போ கவர் எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக போயிடும். அவ்வளோதாங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி எளிய முறை வருது. இதால் நாற்று மிஞ்சி போனால் ஒரு நாற்று போகும் ஒரு பாத்திக்கு. நமக்கு நாற்று வம்பா போகாது. ஏன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் ஒரே நாளில் எல்லா நாற்றையும் நம்ம வெட்டி போட்டோம்னா எதுக்கு ஆகும்? ஒன்றும் ஆகாதுலாம். வாங்க வைக்கலாம். இப்போ எதுக்காகண்டி நம்ம இதில் நிற்கணும், அங்கே தான் அப்பா தான் அளவு பண்ணதாங்க. பார்த்துடுங்க, அப்பா தான் அந்த போடுதாங்களா பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து அப்பா போட்டுட்டு வரவன், நான் அங்கேருந்து போட்டு வரேன். 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் அளவு சரி வராது. அதாவது நம்ம ஒரு கண்ணு என்ன அளவில் வைக்கணும்னு பார்த்தாங்கன்னா, ஒரு கண்ணுக்கு வந்து 6 அடியிலேருந்து 7 அடிக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஒரு கண்ணோட டிஸ்டன்ஸு. அதாவது கண்ணு வச்சப்பறம் நான் உங்களுக்கு அளந்து காமிக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. 6 அடி கொடுத்துருக்கோம். அது எதுக்காண்டினா, ஒரு கண்ணோட இலை வந்து 6 அடி தாண்டி தாங்க கொடுக்கணும், 8 அடி தான் கொடுக்கணும். நம்ம 6 அடியே கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈல்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். ஏன்னா இது குறிப்பிட்ட காலம் தான் பார்த்தாங்களா, 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம 6 அடி கொடுத்துருக்கோம். சொல்லு. பார்த்தாங்க, கரெக்டான அளவில் விழுந்துருக்கா. இதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மண் வந்து உலாதுங்க, கட்டி மாதிரி இருக்கும். இது என்ன இருக்குங்க, இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன கூட ஒரு அடி இப்படி அடிச்சுட்டு இப்படி ஒரு உதறிட்டாங்கன்னா அவ்வளோமே ஒன்றுமே விழுந்துடும். ஆனால் எங்கள் அப்பா வந்து வேறு மாதிரி, அதாவது வேறு ஒரு பைப்பை வச்சு அதை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் யூஸ் பண்ணதாக பாருங்கள். வாங்க அதை பார்ப்போம் எப்படி இருக்குங்க. அப்படி ஷார்ப்பு தள்ளோடனே அப்படி புட்டு மாதிரி வெளியே வந்துடும். அது இல்லாமல் அம்பட்டு ஏஜி வண்டி போட்டோம்னா அதில் என்ன ஆகும், ரொம்ப பாதிச்சிரும் பயிர். யூடியூப்பை பார்த்து சொல்லுவாங்க, சைனாக்காரன் அப்படி பண்ணலாம் நம்மளும் பண்ண முடியாதுன்னு இருக்குது. இப்படி பண்ணால் அவார்டு வந்துட்டு போகுது. ஒரு அமுக்கில் வழி வந்துட்டா இவர் போடுறாரு. இவர் வந்து நம்ம ஏரியாக்காரர் புதுசாக படிக்கிறது தான். அது அப்படி தான் பார்த்தோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பழமொழி.
அவ்வளோதான். ஒரு அரை அடி இவ்வளோ இருந்தால் போதும். அப்படி தள்ளி விட்டால் மண் வந்துடும். இந்த மண் எடுத்து கண்ணுக்கு போட்டுக்கலாம். சூப்பராக வரும். அதை பார்த்து அடுத்த விவசாயிகளுக்கும் சொல்லி கொடுப்பாங்கன்னு நம்புதேன். எப்படி சொல்லி கொடுக்காங்கன்னு பார்ப்போம். தண்ணி கொண்டாங்க. ரொம்ப ஈரம். நல்லா தண்ணி போட்ட உடனே உள்ள மண்ணு உடஞ்சிடக்கூடாது. சைடில் உள்ள மண்ணை நல்லா சேர்த்து அணைச்சி அமுக்கி விட்டுருங்க. இது நம்ம புதுசாக நம்ம தான் கற்றுக்கணும். இது யாரும் வந்து கற்று தருவாங்கன்னா எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்துலாம் ஒரு தரம் கற்றுற மாட்டாங்க. உறங்கும் போதும் நாளை என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணலான்னு நினச்சி நான் தூங்கினா மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். உறக்கம்தான் முக்கியம். தூங்கினா ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயா, இது காய்க்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். பறிக்கிறதுக்கு 9 மாதம் ஆகும். 9 மாதம் கண்ணை வச்சோம்னா 9 மாதம் வளர்த்து தான் காய் பறிக்கலாம், பழம் பறிக்கலாம். 9 மாதமும் அதுக்குரிய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டம் ஒரு 3 மாதம் காய் பறிக்கும். மறுபடியும் 2-3 மாதம் கொஞ்சம் சும்மா இருக்கும். மறுபடியும் ஒரு 3 மாதம் பறிக்கும். இப்படி ஒரு 3 பட்டம் இல்லை 2 பட்டம் இல்லை 3 பட்டம் பறிக்கலாம். வேலையாள் கம்மியாக பண்ணதுக்காக இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேலைக்கு ஆள் கிடையாது. வேலைக்கு ஆள் கிடையாதுன்னா அப்போ எப்படி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், குளத்து வேலைக்கு போய் அன்னைக்கு பார்த்தேன். ஒரு மரத்தடியில் ஏதோ மிலிட்ரியில இருந்து துப்பாக்கி கொண்டாந்து சுட்டு தள்ளிட்டாங்கன்னு பார்த்தேன். அப்படியே கிடக்க ஒரு 50 எண்ணம். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா எந்திரிச்சு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுக்கு அதுக்கு முன்னே போகப்படாதான். உறங்கணும்னா அதில் கிடந்தான் உறங்கணும். 1 மணி நேரமோ 2 மணி நேரம் உறங்கு, மணி ஆனால் தான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு போயிருந்தா மேடம். அவன் பாடு உறங்குறான் கிடந்து. 30 ஆள் வேலை பார்த்துருக்க சம்பளம் 9,000 ரூபா ஆச்சு. 1 மணி நேரம் சேச்சு விட்டா வேலை முடியும். அது
1000 ரூபாயில் வேலை பார்க்கறதுக்கு 9000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இப்படிதான் குளத்து வேலைங்கிறது நடக்கு. இன்னொரு இடத்துல குளத்தை பார்த்துடுங்க, இன்னும் குத்த முடியலங்க. குளத்துக்குள்ள களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நெல் கதிர் அடிச்சு வைக்க போடுறவங்களுக்கு என்ன களம் ரெடி பண்ணிக்கலான்னு கேட்டேன். எனக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. குளத்துக்குள்ள கரையை விட்டுக்குள்ள குளத்துக்குள்ள இனிதாங்க மாட்டுக்கு புல் இழைக்க மாதிரி இழைச்சாங்க. மாட்டுக்கு புல் இழைக்க மாதிரி இழைச்சி அழகுபடுத்துது. இது தேவையா? அப்போ நெல்லுக்கெல்லாம் எதுவும் களம் வைக்கான்னு கேட்க. இல்லை, இது குளத்தை சுத்தப்படுத்தும். ஒன்றும் கிடையாது. உள்ள வெறும் புல்லு படந்து லேசாக முளைச்சிருக்க புல்ல இழைக்கிறதுக்கு வேலை. வேற வேலை இல்லையா அன்னைக்கு? ஒரு பக்கமும் குளத்துக்கே கொண்டு விடுங்க ஆள் அப்படின்ட்டாங்களாம். மாட்டுக்கு புல்லு மாட்டை கூட இழைச்சிட்டு போக மாட்டாங்களா? அதை 1 மணி நேரம் வைக்காங்க, அடுத்தால 1 மணி நேரம் பீடி சுற்றணும். அந்த மாதிரியும் கூட ஓடுது. ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒரு இடத்துல பார்த்தோம். கரை மேலே ரோட்டுக்கு கிழக்கோடி நெல் நடுதாங்க. ஆள் இல்லை, சுற்றிட்டு வரோம் ஆள் இல்லை. என்ன சென்னு ஏன் ரோட்டு ஓரம் இருக்குது புல்ல அழைக்க 50 ஆள் விட்டுருக்கான். 50 ஆள் ரோட்டு ஓரத்துக்கு புல்ல அழைச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நெல் நடுவ நேரம் 10 நாள் புல் வந்துடும். இங்கோடி நடுறதுக்கு சம்பளத்துக்கு ஆள் இல்லை. அங்கோடி ரோட்டுக்கு களை அழைக்கான். கொடுமை நடக்கு. என்ன செய்ய? நோயெல்லாம் பப்பாளிக்கு வரதான் செய்யும். பப்பாளியெல்லாம் பச்சை பிள்ளை பார்த்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சாமி. பப்பாளிக்கெல்லாம் நிறைய நோய் வரதான் செய்யும். தண்ணி பாய்க்கிறது எப்பப்போ உரம் வைக்கணும், எல்லாமே ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சில நேரங்களில் காய்ச்சி நல்லா பறிக்க நேரம் வரும். புயல் காற்று மாதிரி 5 நிமிஷம் சுரடி அடிச்சுன்னா முடிச்சுட்டு போயிடும். எல்லாத்துக்கும் யோகமும் வேணும். கடவுள் துணை இருந்தால் மட்டும் நடக்கும். இல்லைன்னா 5 நிமிஷம் காற்று வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த 5 நிமிஷம் காற்றுல தப்பிக்கணும்னா ஆண்டவன் நம்ம விட இருக்கணும். நண்பர்களே, இப்போ நம்ம அப்பா வந்து நம்ம கேட்டோம் என்ன செய்யணும் என்ன ஏதுன்ட்டு. அவர் சொல்லிகிட்டு இருந்தாப்புல வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்கூடி குளத்து வேலைக்கு போயிட்டாரு. ஏன்னா குளத்து வேலை நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே இப்போ நடக்குங்க. என்ன செய்தாங்கன்னா காலைல 9 மணிக்கு வராங்க. மொத்த அடிக்கு ஒரு ஆளுக்கு 2-3 அடி 3 அடிக்கு நம்மள உலகலாம் அள்ளுதாங்க மண்ணை. ஒரு வாய்க்கு நேரம் இந்த வாய்க்க மட்டத்துக்கு அள்ளமே அள்ளிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டென்ஷன்லாம் வச்சுட்டாங்க. ஏன்னா வேலைக்கு ஆள் கூப்பிட்டுட்டு அந்த நாற்று பறிக்க நடறதுக்கு எத்தனை ஆள் கூப்பிட்டோம்? ஒரு ஆள் வரலைங்க. அங்கோடி சும்மா சம்பளம் கொடுக்காங்க, டீ வந்துடுது. 1 மணிக்கு படுத்துருந்தாங்க, 3 மணிக்கு தான் எழுந்திரிக்காங்க. 1 மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஆள். இதான் கவர்மெண்ட் பார்த்துக்கிடுங்க. கேட்டால் இது தோட்டத்துக்கு வேலை போட்டு தரேங்க. என் நம்மகிட்டையும் கேட்டாங்க, நமக்கு எதுக்கு அது வேண்டாங்க, ஜேசிபி விட்டோம்னா சிம்பிளாக முடிச்சுட்டு போவோம். இப்போ இந்த பாருங்க, இது நம்ம பப்பாளி கன்று எப்படி வைக்கணும் பார்த்தோம்னா, இந்த கவர் இருக்கா, இதை கூட உடச்சிட்டேன். இப்படி உடச்சி இப்படி ஓப்பன் பண்ணி கிழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்துடும். நம்ம அந்த கவர் வந்து உள்ளே போடக்கூடாது. ஏன்னா இப்போ இது வந்து செமிச்சிரும். ஆனால் இந்த பாலித்தீனை வந்து நம்ம உள்ளே போடக்கூடாது. இதை வாய்க்காலில் போட்டு கடைசி எல்லாத்தையுமே துரள்ளிடுவோம். நம்ம இந்த கண்ணை இப்படி வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த வேர் இருக்கா, வேர் வந்து ரொம்ப மேலே தெரியக்கூடாது. ஏன்னா காற்றடிக்கு பார்த்தாங்களா, கண்ணை ஆடிட்டுனா அது பட்டுரும். மண்ணை சைடில் இப்படி இழுத்து இப்படி வச்சு விட்டுணும். இப்போ இன்னைக்கு வைக்க வந்தாங்களா, இப்போ தான் தண்ணி பாய்ச்சோம். மத்தியானம் பாய்ச்சிட்டு இப்போ கண் வைக்கும். இதோட எடுப்பு தண்ணி எப்படின்னா நாளைக்கு பாய்க்கணும். நம்ம நாளை கழிச்சு தான் வைக்கணும். ஆனால் நாளைக்கு எடுப்பு தண்ணி பாய்க்கணும். ஏன்னா கண்ணு புறம் நம்ம தோண்டி மண்ணை போட்டு அப்படி வைக்கல, மண்ணை போட்டு புழுதியில் மண்ணை கண் வைக்கல. புழுதியில் கண் வச்சா தான் நீங்கள் சொல்லுற மாதிரி இந்த மாதிரி எடுப்பு தண்ணி 1 நாள் கழிச்சு பாய்க்குது. இது அப்படி கிடையாது. காலு என்ன இருக்கா கண்ணு, இந்த கண்ணை எப்படின்னா இந்த மாதிரி விளிம்பு விழும். இங்கே வா, இந்த இருக்கு பாருங்க விளிம்பு. இந்த விளிம்புல இந்த மாதிரி நகத்தை பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக கட் ஆகும். பாருங்க அது அழகாக வந்துட்டு இந்த மாதிரி கண்ணை அப்படி மெதுவாக சாப்பிட்டு எடுக்கணும். ஏன்னா பாருங்க சும்மா தான் இருக்கும், கண்ணே கிடைக்கலங்க. 55 ரூபா ஒரு கண்ணோட விலை. இங்கே பாருங்க இந்த ஹோல்ஸும் இது எல்லாமே இங்கே இருக்க கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து 2 இன்ச் பைப்புன்னு சொன்னோம். பிடிச்சிட்டு லைட்டாக புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு அவ்வளோ உள்ளே போயிட்டா. இப்போ என்ன அதுக்கு தான் சைடில் அந்த மண்ணை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நான் போடலை, அப்பா எடுத்ததுலேருந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை இப்படி ஓகே பண்ணு. இப்போ நம்ம வச்சிருக்க மற்றவங்களா இப்போ 350 கன்று வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் எல்லா கன்றும் வரேன்னு சொல்ல முடியாது. அதில் எப்படியும் 50 கன்று போவோம்.
அதுக்கப்புறம் வைரஸுங்கிற நோய் தான் நமக்கு ரொம்ப பெரிய கொடுமையானது. அந்த வைரஸுக்கு தான் மருந்தே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பப்பாளி வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம பழம் பிறக்கணும்ல, அந்த ஷார்ட்ஸ் போடும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதுக்கு தான் வழியே இல்லைங்க. இப்போ இந்த வரையை விட்டுட்டு சைடில் கழிச்சா என்ன நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ இழுத்தாலும் ரப்பர் மாதிரி தான் வரும். அதே இந்த வரையில் மட்டும் கரெக்டாக கிழிச்சிட்டியே அப்படின்னா பார்த்தாங்களா, இவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு நீங்கள் கத்தி எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கத்தி யூஸ் பண்ணாங்கனாலும் உங்களுக்கு லேஸ், அதாவது முடியாதவங்க இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இன்னும் இதை 7 மாதம் 8 மாதம் நம்ம பச்சை பிள்ளை மாதிரி வளர்க்கணும். அப்பா சொன்ன மாதிரி மைக் ஒன்று தாங்க இருந்து, அதனால் ஒரு ஆள் தான் பேச முடியும். அதனால் பெரிய ஆளுன்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் 1 மாதம் இருக்கும். 1 மாதம் இன்னும் 1.5 மாதத்தில் பல்லாரி விளைஞ்சிரும். பல்லாரி எடுத்த பிறகு இதுக்கு தனி பராமரிப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே கொடுக்க முடியாது. இந்த பல்லாரிக்கு என்ன பராமரிப்பு கொடுக்குமோ அதை தான் கொடுக்க முடியும். அது போக எல்லா மருந்துகளும் பப்பாளிக்கு அடிக்க முடியாதுங்க. ஒரு சில மருந்துகள் தான் அடிக்க முடியும். அதுவும் பயோ தான் அடிக்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா பிறகு சொல்லிடுவாங்க அதுக்குள்ளே ஏற்கனவே இது ஆபத்தான விவசாயம் நம்ம பண்ணது அப்படின்னு சொல்லுவார் ஒரு அண்ணாச்சி. அந்த அண்ணாச்சிக்கு நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டேங்க. நான் பண்ணது ஆபத்தான விவசாயம்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு எனக்கு தந்தது கவர்மெண்ட்டு தான். தில்லிக்குளம் கவர்மெண்ட்டு அந்த வேளாண்மை கல்லூரி இருக்கா, அதுதான் எனக்கு தந்தது. நான் பாதி கண்ணு கவர்மெண்ட்டில் தான் வாங்கினேன். அப்போ அதை கவர்மெண்ட்டு பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அவங்க தானே தராங்க. நீங்கள் சாப்பிட்ற தக்காளியிலேருந்து நெல் பருப்பு எல்லாமே ஹைப்ரிட் தாங்க. எல்லாமே ஹைப்ரிட் தான். இங்கே நீங்கள் நாட்டெல்லாம் நீங்களாக போட்டு வளர்த்து பாரம்பரிய முறையில் எங்கேயாவது விதை எடுத்துகிட்டு வந்து பண்ணால் மட்டும்தான் அது நாடு. மற்றபடி நீங்கள் கடையில் நாடுன்னு வைக்க எல்லாமே ஹைப்ரிட் தான். தக்காளி பச்சை தக்காளி நீங்கள் என்ன சொல்லுவாங்க, பச்சை தக்காளி யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? நாடு வாங்குறாங்க. ஒரே நாளில் அழிகிறது அப்படின்னு சொல்லி அதையே வாங்கவே மாட்டேங்க. வேறு எப்படிங்க நானும் அந்த விவசாயம் பண்ண முடியும்? நண்பர்களே பாருங்க, கிட்டத்தட்ட கண் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இங்கோடி அந்த பையங்க, அதாவது அண்ணன் பையங்க எல்லாரும் நிற்காங்க. நான் பாருங்கள் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் பையங்க 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்தாங்க இந்த கண்ணெல்லாம் வச்சுட்ருக்கோம். இப்போ 6 மணி கிட்ட ஆகிட்டு, அதனால் கண்ணும் வச்சு முடிச்சாச்சு. இனிமேல் நாளைக்கு நம்ம மாடு கிட்ட படக்கிறதுக்கு பார்த்தாங்களா, இனிமேல் மாடு பார்க்க போனோம். நம்ம மாடெல்லாம் பார்த்துட்டு வரணும். அப்புறம் அந்த பூசணி பார்த்தாங்களா, 2வது பறி அப்போ பறித்தோம். மொதல் பறி பறிச்சோம்மா, அதுக்கு பிறகு ஒரு பறித்தோம். அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அவ்வளோட வைரஸ் ஆகிட்டா. மஞ்சேன்ட்டு இருக்குது. அன்னைக்கு எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் மஞ்சேன்ட்டு ஆகிட்டு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிட்டு. இந்த வைரஸ் தான் வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் அந்த வைரஸ் தான் வந்திருக்கு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமுமே இருக்குது. அதுக்கு உள்ள மருந்து அன்றைக்கி நான் உங்கள் கண்ணு முன்னாலே காமிச்சேன், அடித்தேன் எப்படி அடித்தோன்ட்டு, பல்லாரிக்கும் அதுக்கும் சேர்த்து. ஆனால் அதுக்கு கட்டுப்படலை. எங்கள் அப்பா சொன்னது எதுக்குன்னா, சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துருக்கோன்னா அது வைரஸ் வந்துடக்கூடாது. வைரஸ் வந்ததுன்னா மூட்டோடு அழிஞ்சிரும். ஏன்னா நம்ம கையாலே வெட்டி போடுறோம். அதாவது நம்ம பிள்ளையும் நம்ம கையாலே வெட்டின மாதிரி. ஏன்னா வெட்டி தூர போட்டு தான் ஆகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. அதனால் இதுக்கு சில பல வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி அதாவது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கும், என்ன உரம் கொடுக்கும். உரம்னா வேறு இல்லைங்க, ஆனால் எருவை அடித்து போட்டிருக்கோம். அங்கே ஒரு 5 லோடு எருவு அடித்து போட்டிருக்கோம். ஆமாம், அது என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத, எப்படி பராமரிக்குங்கிறத இந்த வீடியோவை மரம் பழுத்து அந்த பழம் பிறக்க தண்டியும் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்பப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா? நம்ம ஒரு அண்ணன் வேறு மிளகு கன்று வராட்டி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்துருங்க, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அதனால் அவருக்கு வேறு அன்றைக்கி 100 மிளகு கன்று போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், அதையும் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோவாக அவருக்கு நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்து போடுறோம். கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் அந்த தரிசு நிலம் விளைநிலம் ஆக்கின வீடியோவில் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த வீடியோ நமக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ பண்ணுவோன்ட்டு. அதில் ஒரு அண்ணன் கூட யூஎஸில் இருந்துலாம் மெசேஜ் பண்ணிருந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி இன்னும் அடுத்து ஏதாவது கண்ணுகள் இன்னும் வைக்க வேண்டியிருக்கு. அதை வைக்கும் போதும், அதாவது மற்றபடி பழங்கள் பறிக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம அவ்வளோதான் வச்சு முடிச்சாச்சு. இங்கூடலாம் வச்சுட்டாங்க. நம்ம இந்த கவர் எல்லாத்தையும் அள்ள போகிறோம். நம்ம தம்பி அண்ணன் பையன் அள்ளிட்டு இருக்காங்க பார்த்தாங்களா, இவர் தான் வெங்கடேஷ். இனிமேல் இந்த கவர் எல்லாத்தையும் அள்ளி நம்ம வெளியே போட மாட்டாங்க, தீயை கொளுத்திடுவோம். ஏன்னா தோட்டத்துக்குள்ள அடுத்த தோட்டத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, நம்ம பங்குலேயே போட்டு கொளுத்தி விட்டுருவோம். பார்க்க அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த துவரை. இந்த துவரையே நம்ம மாட்டுக்கு தான் வெட்ட வேண்டிய நிலைமை ஆகிட்டு. ஏன்னா அந்த துவரையால் அரைப்பாத்தி பல்லாரி ரொம்ப போயிடுது. அதனால் பாதி கடை வெட்டியாச்சு, இன்னும் பாதி இருக்குது. அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மாட்டுக்கு தாங்க வெட்ட போகிறோம்.
ஏன்னா நமக்கு வந்து துவரை வந்து இதில் உள்ள சரி வராது அப்படின்ட்டாங்க. அவுத்தி பாருங்க எவ்வளோ கேப் விட்டு எப்படி நிற்கி. ஆனால் துவரையை பாருங்க எவ்வளோ அகலம், ஒரு மூடு இவ்வளோ அகலம் நிற்கி. இது எவ்வளோ நேரம் எப்போயோ இவ்வளோ நேரம் வந்துட்டு இன்னும் இவ்வளோ நேரம் வந்துடும், இப்படி எவ்வளோ அகலம் வந்துடும். அது நம்ம செட் ஆகாது. ஓகேவா? நம்ம பூசணிக்காய் பற்றி அடுத்த ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.